அப்பா ஒன்று சொல்லுவாங்க சார், நீ ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு பையன்கிட்ட கூட பேசணும்னு அவசியமே இல்லை. பசங்க கிட்ட பேசுறதே ரெஸ்ட்ரிக்ஷன் சார். நீ பையன்கிட்டே பேச வேண்டிய அவசியமே இல்ல. அம்மாவும் சரி அப்பாவும் சரி. இது தப்பு இல்லையா? கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இல்ல நான் எப்போ சொன்னேன், என்ன சிச்சுவேஷன்ல சொன்னேன், சீரியஸா ஞாபகம் இல்ல. சொல்லு. கூட படிக்கிறவங்க இருக்காங்க, அவங்கள என்னால என்னோட சொந்த வீட்டு கூட்டிட்டு வர முடியுமா? இல்ல முடியாதுங்க. அப்ப என்னாலயே முடியாது. நீங்க இப்படி சொல்லக்கூடாது. என்கிட்ட எப்பனா கேட்டியா உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்ல உன்னுடைய ஃப்ரெண்ட் மேல் ஃப்ரெண்ட் நீ கூட்டு வரணும்னு என்கிட்ட எப்பனா கேட்டியா? நான் கேக்குறேன். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. சொல்றா பெருமாள் மகளுக்கு என்னடா ஆச்சு? நான் கூட்டு வரணும். இட் இஸ் நாட் அலௌட் இஸ் யுவர் அசம்ப்ஷன் கெஸ். என்கிட்ட கேட்டியா? டேய் அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. நான் பேசுறேன், நான் ஃபர்ஸ்ட் பேசினேன் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி அப்படியே கிரியேட் ஆயிடும். என்ன லிப் அசைறது? ஒண்ணில்லையே இல்லையா? இந்த கேட்கவே இல்லைன்னு வருத்தப்படுறாரு. நீங்க கேளுங்க போ. இட் இஸ் நாட் அலௌட் சார். அட கேளுமா, அலௌட் நீயும் அசியூம் பண்ற. இது ஏன்டா மெல்ல கேக்குற? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே? அப்பா சொல்லுங்கப்பா. நீ கூட்டு வா. இது என்ன வரட்டு வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். இப்போ நீங்க கூட்டுவான்னு சொன்னீங்கல்ல, அத க்ளோஸ் அப்ல நான் போட சொல்றேன் டிவில. நீ கூட்டு வா. Get the dog out of this place. அது போகடா வேணுமா? நம்ம வெளிய போ சொல்றப்பல. அந்த கூட்டுவா ஒருத்த சொன்ன பிறகு லைஃப்ல யாரையுமே கூட்டு வர முடியாது. அப்படி ஒரு கூட்டுவாரு. வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. இல்ல டீ காபில ஒண்ணு இல்ல. இவங்களுக்கு இப்ப இங்க வந்து தான் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறதே எனக்கு உண்மையிலேயே தெரியும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? 4 ஆர்ம்ஸ் தெரியுமா? கையில போட்டு அப்படி ஆமா. கிளாஸ்ல பசங்கள சண்டை வரும்போது மூஞ்சில குத்திட்டானுங்க. நம்ம ஸ்ட்ரென்த்தா இல்ல, இப்ப இருக்கிறதோட ரொம்ப வீக்கா இருந்தேன். கையில 4 ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணா நம்ம கை கொஞ்சம் பெருசாகும். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? அடுத்த தடவை சண்டை வந்தா நம்ம சமாளிக்கிற அளவுக்காவது இருப்போம் அப்படின்னு சொல்லி என் பேக்ல ஒரு 4 ஆர்ம்ஸ் இருந்தது. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆமா, அவனுங்கெல்லாம் யாரு? நீங்களா இருந்தா என் பேக்ல அந்த 4 ஆர்ம்ஸை பார்த்துட்டு என்ன நினைப்பீங்க? எடுத்து வச்சு கூடாதுன்னு தான் சொல்லுவேன். சரி 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 வச்சு கூட சொல்லுவீங்க, ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. எங்க அப்பா என்ன திரும்ப கேட்டாரு, எல்லா பொண்ணுங்க முன்னாடியும் போய் கிளாஸ்ல கெத்து காட்டுறதுக்கு பாக்குறியா? அப்ப அவரு அதான் பண்ணிட்டு இருந்தாரு. சார் இது வந்து கிண்டலா கேட்டது, ஒரு ஜோக்குக்காக கேட்டது சார். இது வந்து சீரியஸ் விளையாட்டுக்கு எவனாவது பண்ணிருப்பான், அதை போய் பெருசா நினைச்சிட்டு போயா போயா. ஒரு வயசு பையன்கிட்ட போய் இப்பெல்லாம் பேசினா ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசணுன்றதுக்காக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். இல்ல சார், ஐயோ ஐயோ என் ஃப்ரெண்டு நினைச்சதா சார், கொஞ்சம் ஓவரா திட்டிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன், டிவி பார்த்துட்டு இருப்பேன். இப்ப பாட்டு பாக்குறாருன்னா அந்த பாட்டுல வர ஹீரோயின் பேர் என்னன்னு கேட்பாரு. ஓ கौन है? யாரு? வேணு சாஸ்திரி. வேணு சாஸ்திரி. அச்சா வேணு சாஸ்திரி. ஆமா, அந்த ஹீரோயின் பேர் எனக்கு தெரிஞ்சாலும் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட நெக்ஸ்ட் அவர் என்ன கேட்பாருன்னா, அதான் தெரியல சார், நான் கேட்டா சொல்லாது, நீ கேட்டு பாருங்க அப்படி நம்பர் வாங்கிடுங்க. மீன்வளத்துறை அமைச்சர் பேர் என்னதுன்னு என்கிட்ட கேட்பாரு. ஓ உனக்கு இது தெரிஞ்சிருக்கு அது தெரியல, இது தெரிஞ்சிருக்கு அது ஏன் தெரியல அப்படின்னு கேட்பாரு. உனக்கு தான் தெரியுமா? தெரிஞ்சுட்டு வந்து ஏன் கேக்குற நீங்க? எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய கேள்வி. பெண்களை பற்றி பேசினா, காதல் பற்றி பேசினா ஃப்ரெண்ட் ஆயிரலாம் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா அது கொஞ்சம் தப்பான மனநிலை. கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? இப்ப பசங்க கூட வெளில போயிட்டு வந்தோம்னா என்ன கேட்பாருன்னா, என்கிட்ட நான் சைட் அடிக்குது போறியா? எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க மாமா. அங்கதான் வம்பே. ஏன் பெண்கள் தொடர்பான விஷயமாவே பேசுறீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குற பையப்புள்ள. இந்த பொண்ணுங்க விஷயம் வந்தாலும் என்ன அவனுக்கு ஒரு துருதுருப்பு? சார் நான் கேட்டதெல்லாம் கிண்டலுக்காக தான். அவருக்கு இல்ல இல்ல சார், ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு டைமென்ஷன் இருக்கு. அப்படினா what do you think of yourself, huh? நான் இப்ப சொன்னேன், Don't you have decency? அத அவன்ட்ட போய் கேளுமா. ஒரு சினிமாவில் வரக்கூடிய காட்சியில் இருப்பதை போல ஒரு பிள்ளையோடு நட்பு பாராட்டி விடலாம் என்று நினைப்பதெல்லாம் பொருந்தாத விஷயம். ஏண்டா பஞ்ச் டயலாக் பேசுற நேரமாடாது. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, அவனோட உரையாடுகிற எல்லாத்துலயுமே பெண்ணை இழுக்கிறீங்க. Is it? இப்போ ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட நோட் வந்து பாத்து எழுதுறதுக்காக வாங்குச்சு. நான் மறுநாள் தந்துடுறேன், அந்த மாதிரி ஏதோ சம்திங் மெசேஜ் அனுப்பிச்சது. இது சரிப்பட்டு வராது, இறங்கிட வேண்டியதான். நான் அதுக்கு ரிப்ளை அனுப்பிச்சேன். அதை எங்க அப்பா எனக்கு என் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அவர் பார்த்துட்டாருன்னு எனக்கும் தெரிஞ்சிச்சு. சரி இதுல ஏதோ நம்மளுக்கு தப்பு இல்லை, நம்ம ஏதோ தப்பா பேசல, நம்மளுக்கு தப்பு இருக்குன்னு நானும் விட்டுட்டேன். சரி அடிச்சிட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம். ஒரு 2 நாள் கழிச்சு காலைல எழுந்து ஒர்க் இருந்து முடிச்சிட்டு கீழே வரேன். காலையிலே அட்டெண்டன்ஸ் போட்டு வரியா அப்படின்னு கேட்குறாரு. இதேதான் சார் ஊர்ல எங்க அப்பனும் என்கிட்ட கேட்டாரு. நீ உள்ள போய் படுறா, இன்னும் வர முடியல.
நீங்க ஏன் ஒரு வளர்ந்த பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு சில லிமிட்ஸ் இருக்குல்ல, நீங்க அதை தாண்டிக்கிட்டே இருக்கீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். நீங்க ஒரு லவர் பாய் அப்படி ஒரு இமேஜ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அவங்க நீ எல்லாம் என்னடா டேய் நான்லாம் அந்த காலத்துல புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. அப்படி பார்த்தோம்னா இதுல 10% கூட கிடையாது அவரு. பாருங்க, அவ்வளவுதான். இதான் மேட்ரு, இதான் அவ்வளவுதான். நான் ஒரு மன்னத குஞ்சி. இது நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். பேசுறது முழுக்க கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் மாதிரி இருக்கு. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். நட்புங்கிறது இமோஷனல், அதை கொச்சையானது வழியாவே நீங்க ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அவனுக்கு பர்த்டே வந்தாலே ஒரு சின்ன பயம் வரும். ஏன்னா நாங்க வாங்கி கொடுக்குற கிஃப்டோட இப்போ பசங்க வாங்கி கொடுப்பாங்க. ஏதாவது 10 ரூபா பெண்ணு, 20 ரூபா பெண்ணு இதெல்லாம் வரும். ஆனால் திடீர்னு ஒரு 500 ரூபா பெண்ணு, 700 ரூபா பெண்ணு வரும். வருவான் பாரு, வரணும். இப்போ திடீர்னு பக்குன்னு இருக்கும். யாரா கொடுத்தான்னா கிளாஸ்ல ஒரு பொண்ணு கொடுத்தா அப்படின்னா உனக்கு 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் 600 ரூபா 700 ரூபா கொடுத்து பெண்ணு வந்திருக்கு அவனுக்கு அப்படின்னு அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. சார் அது ஆக்சுவலி 600 இல்ல 1500. 1500 இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகறான் பாரு. 1500 ரூபாய் அது. ரொம்ப பயமா இருக்கு. ஓ பயமா. ரேட்டு கூட கூட அவருக்கு ஹார்ட் பீட்டும் கூடுது. ஒரு வேளை இருக்குமோ ஒரு வேளை இருக்குமோ. வெளிநாட்டுல இருந்து வந்த ஃப்ரெண்டு, அதனால கொஞ்சம் பணக்காரங்க தான் நான் நினைக்கிறேன். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. ஜஸ்ட் அ பென். ஆமா சார், ஜஸ்ட் அ பென். ஓகே ஓகே, அடுத்த பெண்ணு வரக்கூடாது. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாமை. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். இப்ப வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்போ வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இப்போ வேண்டாம், இப்ப வேண்டாம். மாட்டு எனக்கு இது வேணும். எழுந்துடா. சார் ஆக்சுவலி எனக்கு பையனை ஹக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் he never allows. அதுல உங்களுக்கு என்ன சங்கடம் தம்பி? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? அதுக்கு டே டு டே லைஃப்ல என்ன ஃபார்மலா ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு இல்லை ஹக் பண்ணிட்டா இருக்க முடியும் பேரண்ட்ஸ்? ஆமால. ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். ஹக் பண்றது, முத்தம் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நீங்க ஃபார்மல் லிஸ்ட்ல எப்படி கொண்டு வர்றீங்கன்னு எனக்கு புரியல. சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். என்கிட்ட இது வரைக்கும் சொன்னது இல்லை இது மாதிரி. நான் கேட்டதில்ல தான். ஆனா நான் எப்ப ஹக் பண்ண போனாலும் கையை தட்டி விட்டுருவாப்ல. விளையாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க, வேணா செய்வாங்க. என்ன பாலுவா சுட்டார்ல வா போவா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், பட் இன்னும் அதை விட்டு பிரேக் அவுட் பண்ண முடியல. என்ன நான் இருக்கேன்டா, வளர்ந்து போய் எழுதிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே ட்ரை பண்ணுங்க. ரைட் கம் சார் வாங்க. கட்டிபுடுறா. நான் கட்டி சார். I'll try my best to take care of you. Hugs are more beautiful. Come. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. நீ லவ் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்கணும் ஆசை. இது புரியலையே. நான் லவ் பண்ண நீங்களே சொல்ல வேண்டியதானே, இதுக்கு லவ் பண்ணியான்னு கேட்கணும். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அவங்க ஒரு தாட்ல இருப்பாங்க சார், இது மாதிரி நம்ம பையன் வந்து கண்டிப்பா யாரையும் லவ் பண்ணிருக்க மாட்டான். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அப்படி இல்லைங்கிறப்போ அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படிதான் எதாவது சொல்ல வேண்டியதானே. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எதா இருந்தாலும் சொல்லுவேன், சம்மதம் தான் பண்ணலாம். அவ்வளவுதானே, சிம்பிளா முடியுது. அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. ஆனா ஒன்றா, நான் நல்லா செய்யறனோ இல்லையோ, என்ன வச்சு நல்லா செய்றீங்கடா எல்லாரும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் அப்படியே பயங்கரமா கேட்ட கேள்வியை இவன் எப்படி யூஸ் பண்ணிட்டான் பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.